வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் சையத் அசீம் முனீர் எங்கிருக்கிறார் என்பது குறித்த ஊகங்கள் தீவிரமடைந்துள்ளன. ஜெனரல் முனீர் தலைமறைவாக இருக்கிறார் அல்லது நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என்றெல்லாம் சமூக ஊடகங்கள் உறுதிப்படுத்தப்படாத செய்திகளால் நிரம்பி வழிகின்றன. பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்த கூற்றுக்களை நிராகரிக்க முயன்றாலும் சமீபகால ஆண்டுகளில் இந்தியாவில் நடந்த மிக மோசமான தாக்குதல்களில் ஒன்றான 26 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் உறவுகளில் நெறிகற்ற சூழலில் பாகிஸ்தான் ராணுவ தளபதியை காணவில்லை என்ற சர்ச்சை முக்கியத்துவம் பெறுகிறது. காரணம், இந்தியாவில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பச்சை கொடி காட்டியவர் ராணுவ தளபதி ஜெனரல் சையத் அசீம் முனீர் என்பதாக ஒரு பேச்சு பாதுகாப்பு வட்டாரங்களில் அடிபடுகிறது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மேற்கொண்டு ராஜதந்திர பதிலடிக்கு பின்னர் ஜெனரல் அசீம் முனீர் காணாமல் போனதாக கூறப்படும் ஊகங்கள் பரவ தொடங்கின. பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஒரு ரகசிய ராணுவ நடவடிக்கையில் காணாமல் போனதாக கூறி சில ஊடகங்களில் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளிவந்துள்ளன. ஜெனரல் முனீர் தனது குடும்பத்தினருடன் பாகிஸ்தானில் இருந்து தப்பிச் சென்று விட்டார் அல்லது ராவல்பிண்டியில் உள்ள ஒரு தரையடி சுரங்கத்திற்குள் சென்று விட்டார் என்றும் சில தகவல்கள் உள்ளன. இந்தியாவில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிந்தைய நாட்களில் ஜெனரல் முனீர் பொதுமக்கள் பார்வையிலும் ஊடக தோற்றங்களிலும் இல்லாதது ஊகங்களுக்கு தூண்டுதலாக உள்ளது. எல்லையின் இருபுறமும் உள்ள பலரும் பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் இருப்பிடம் குறித்து தீவிரமாக விவாதித்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஜெனரல் முனீர் காணாமல் போனதாக கூறப்படும் விவாதம் பாகிஸ்தானின் ராணுவ தலைமை மீதான பெரிய அளவிலான விமர்சனத்தின் பின்னணியில் வருகின்றது. இந்த குறிப்பிடத்தக்க சர்ச்சைக்கு முன்பே பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக குறிப்பாக 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் முதல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவாளர்களிடையே வெறுப்பு அதிகரித்து வருகிறது. பஹல்காம் தாக்குதல் இந்த அதிருப்திக்கான ஒரு முக்கிய புள்ளியாக தெரிகிறது. சமூக ஊடகங்களில் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் ஜெனரல் முனீரை விமர்சிப்பதில் முன்னணியில் உள்ளனர். ஜெனரல் முனீரின் காணாமல் போனதாக கூறப்படுவதை தாண்டி பாகிஸ்தான் ராணுவ அத்துமீறல், ராணுவ சர்வாதிகார ஆட்சி மற்றும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகள் பற்றிய பெரிய அளவிலான குறைகளையும் பாகிஸ்தான் ராணுவம் மீதான விமர்சனம் உள்ளடக்கியது. ஊகங்கள் தீவிரமடைந்ததால் பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம், பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் மற்றும் ஜெனரல் முனீர் அபோட்டாபாத் நகரத்தில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ அகாடமியில் நடந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட குழு புகைப்படத்தை சமூக ஊடகங்களில் வெளியிட்டதன் மூலம் வதந்திகளை எதிர்கொள்ள விரைவாக நடவடிக்கை எடுத்தது. இந்த குழு புகைப்படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதி ஏப்ரல் 26, 2025. புகைப்படத்தின் நேரம் மற்றும் தேதியை வெளிப்படையாக குறிப்பிடுவது பார்வையாளர்களின் கவனத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்திவிட்டது. சிலர் இந்த புகைப்படம் உண்மையானதா என்று கேள்வி எழுப்பினார்கள். வேறு சிலர் இது ஜெனரல் முனீர் காணாமல் போனது குறித்த ஊகங்களை எதிர்க்க ஏஐயால் உருவாக்கப்பட்ட தவறான புகைப்படம் என்று கூறினார்கள். பாகிஸ்தான் அரசாங்கம் புகைப்படத்தை குறிப்பாக தேதியிட்டதன் அசாதாரண நடவடிக்கை நிலையான நடைமுறைக்கு பதிலாக வதந்திகளுக்கு நேரடி பதிலாக பலரால் விளக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் ஒரு வெளிப்படையான தகவல் போர் வெடிப்பதால் இந்த சர்ச்சை மேலும் சிக்கலாகி உள்ளது. வெளிப்படையான தகவல் போரில் பல ஆவணங்கள் உலாவுகின்றன. இவற்றில் எந்த ஆவணம் நிஜம், எது போலி என்பதை கண்டுபிடிப்பது கடினம். காஷ்மீரில் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்திற்குள் பெருமளவில் ராஜினாமாக்கள் செய்யப்பட்டதாக கூறப்படும் ஒரு ஆவணமும் உலாவுகிறது. பாகிஸ்தான் ராணுவத்தின் கார்பில் படைப்பிரிவில் தளபதி பெஷாவரில் இருந்து ஜெனரல் முனீருக்கு அனுப்பிய கடிதம் இது என்ற பெயரில் அந்த ஆவணம் உள்ளது. அதில் சமீபகால வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ராஜினாமாக்களின் அறையுடன் கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை பற்றி அதை எழுதிய தளபதி ஜெனரல் முனீரை எச்சரிப்பதாக வாக்கியங்கள் உள்ளன. மற்றொரு கடிதம் பாகிஸ்தானின் இண்டஸ் சர்வீசஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் DGI-SPRல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. DGI-SPR என்பது பாகிஸ்தான் ஆயுதப்படைகளின் ஊடக மற்றும் மக்கள் தொடர்பு பிரிவு. அந்த கடிதமும் பாகிஸ்தான் ராணுவ துருப்புகள் மத்தியில் ராஜினாமா செய்வதற்கான பெரிய கோரிக்கைகளை குறிப்பிடுகிறது. இது ஜோடிக்கப்பட்ட கடிதம் என்று அதிகாரிகள் கூறியதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஆனால் DGI-SPR இது பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதையும் வெளியிடவில்லை. ஆவணங்கள் எல்லையின் இருபுறமும் பரவி வரும் தவறான தகவல்களின் ஒரு பகுதியாக தெரிகிறது. பாகிஸ்தான் அரசாங்கம் அதன் சொந்த தவறான தகவல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதில் இந்தியாவின் வடக்கு கட்டளை தளத்தின் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் MB சுசீந்திரகுமார் காஷ்மீரில் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து அவரது பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக தவறான கூற்றுக்கள் அடங்கும்.
இந்தியாவின் பத்திரிகை தகவல் பணியக உண்மை சரிபார்ப்பு பிரிவு இந்த கூற்று தவறானது என்று குறிப்பிட்டுள்ளது. ஏப்ரல் 28ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜெனரல் முனீர் பற்றிய ஊகம் வந்துள்ளது. ஏப்ரல் 16ஆம் தேதி இஸ்லாமாபாத்தில் நடந்த வெளிநாட்டு பாகிஸ்தானியர்களின் மாநாட்டின் போது காஷ்மீர் குறித்து ஜெனரல் முனீர் ஆத்திரமூட்டும் கருத்துக்களை வெளியிட்டு சில நாட்களுக்கு பின்னர் பகல்காம் தாக்குதல் நடந்தது. இந்த உரையின் போது ஜெனரல் முனீர் காஷ்மீரை பாகிஸ்தானின் கழுத்து நரம்பு என்று விவரித்தார். அங்கு அவர் மேலும் பேசிய போது, எங்கள் நிலைப்பாடு முற்றிலும் தெளிவாக உள்ளது. காஷ்மீர் எங்கள் கழுத்து நரம்பு, அதை நாங்கள் மறக்க மாட்டோம். எங்கள் காஷ்மீர் சகோதரர்களை அவர்களின் வீரமிக்க போராட்டத்தில் கைவிட்டு விட மாட்டோம். இந்த சொல்லாட்சியை பாகிஸ்தானின் விரோத நிலைப்பாட்டிற்கு மேலும் சான்றாக இந்திய அதிகாரிகள் மேற்கோள் காட்டியுள்ளனர். முனீரின் இந்த கருத்திற்கு இந்தியாவின் பதில் விரைவானது மற்றும் உறுதியானது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு முனீரின் பேச்சுக்கு கடுமையாக ஆட்சேபம் தெரிவித்தது. இந்திய வெளியுறவு அமைச்சின் அறிக்கையில், வெளிநாட்டில் உள்ள எதுவும் கழுத்து நரம்பாக எப்படி இருக்க முடியும்? இது இந்தியாவின் யூனியன் பிரதேசம். பாகிஸ்தானுடனான இந்தியாவின் ஒரே உறவு அந்த நாடு சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள பகுதிகளை விடுவிப்பது மட்டுமே என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. பகல்காம் தாக்குதல் உள்நாட்டு பாகிஸ்தான் அரசியலுக்கான மையப்புள்ளியாகவும் மாறியுள்ளது. ஜெனரல் முனீர் இருக்கும் இடத்தை பற்றிய சர்ச்சை அணு ஆயுதமேந்திய 2 அண்டை நாடுகளுக்கு இடையிலான நவீன தகவல் போரில் சமூக ஊடகங்களின் பங்கை எடுத்து காட்டுகிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தான் அரசை விட பாகிஸ்தான் ராணுவத்திற்கு அதிகாரம் அதிகம். இம்ரான்கான் பிரதமர் பதவிக்கு வந்தது ராணுவத்தால் தான், பதவி இழந்ததும் ராணுவத்தால் தான், இப்போது சிறையில் இருப்பதும் ராணுவத்தால் தான் என்று நம்பப்படுகிறது. பகல்காமில் ஒரு கொடிய தீவிரவாத தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்பு ஏப்ரல் 16ஆம் தேதி இஸ்லாமாபாத்தில் நடந்த உரையில் முனீரின் பேச்சு வரும் கருத்தியல் தோரணைக்கு அப்பாற்பட்ட ஒரு கணக்கிடப்பட்ட உக்தியை வெளிப்படுத்தியது. ஜெனரல் முனீரின் உரையில் மத பிளவுகளை வேண்டுமென்றே உயர்த்தி பிடிக்கும் பல எரிச்சலூட்டும் கருத்துக்கள் இருந்தன. 1978 முதல் 1988 வரை பாகிஸ்தானை ஆண்ட முன்னாள் ராணுவ சர்வாதிகாரி ஜெனரல் ஜியா உல் ஹக்குக்கு பின்னர் ஜெனரல் முனீர் வேண்டுமென்றே தனது அணுகுமுறையை மாதிரியாக கொண்டிருப்பதாக உளவுத்துறை வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த மூலோபாய முன்மாதிரி பல வழிகளில் தெளிவாக தெரிகின்றது. சியாவை போலவே முனீர் இஸ்லாமிய அடையாளத்தை அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டுக்கான சட்டப்பூர்வ சக்தியாக பயன்படுத்துகின்றார். தாம் ஒரு ஹபீஸ் இ குர்ஆன் என்று அவர் தம்மை ராணுவ மேடைகளிலும் அடையாளப்படுத்துகிறார். ஹபீஸ் இ குர்ஆன் என்பது முழு குர்ஆனையும் மனப்பாடம் செய்தவர். முனீர் அடிக்கடி மத சொற்களை பயன்படுத்துகிறார் மற்றும் பாகிஸ்தானின் சவால்களை ஒரு குறுங்குழுவாத லென்ஸ் மூலம் வடிவமைக்கின்றார். அரசியல் உறுதியற்ற காலங்களில் நாட்டை ஒருங்கிணைக்க ஷியா சட்டத்தை நிறுவனமயமாக்கும் மற்றும் மத அடையாளத்தை வலியுறுத்தும் ஜெனரல் சியாவின் உக்தியை இது பிரதிபலிக்கிறது. பாகிஸ்தானின் ராணுவம் தங்கள் ஆட்சியை சட்டப்பூர்வமாக்குவதற்கு மத குழுக்களுடன் மூலோபாய கூட்டணிகளை உருவாக்கும் வரலாற்று முறை முனீரின் சொல்லாட்சியை புரிந்து கொள்வதற்கான முக்கியமான சூழலை வழங்குகிறது. ஜெனரல் ஜியாவின் காலத்தில் ராணுவ ஆட்சிக்கு பெரிய அளவிலான ஆதரவை வழங்குவதற்காக ஜமாத்தி இஸ்லாமி போன்ற மத கட்சிகளை ராணுவம் தீவிரமாக அணுகியது. இந்த கூட்டணிகள் பெரும்பாலும் சந்தர்ப்பவாதமாக இருந்தன. அவர் சட்டப்பூர்வத்தை தீவிரமாக விரும்பும் போது மத இயக்கங்கள் ஜெனரல் சியாவால் பயன்படுத்தப்பட்டன. அவர் சொந்தமாக ஆட்சி செய்ய முடியும் என்று அவர் நினைத்த போது மத இயக்கங்கள் ஜெனரல் ஜியாவால் நிராகரிக்கப்பட்டன. பாகிஸ்தானின் அதிகார கட்டமைப்புக்குள் தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக முனீர் இதே போன்ற உக்தியை பயன்படுத்துவதாக தெரிகிறது. அதுதான் மதவாத சொல்லாட்சி மூலம் உள்நாட்டு அதிகார ஒருங்கிணைப்பு. ஜெனரல் முனீரின் எரிச்சலூட்டும் பேச்சு பாகிஸ்தானின் உள் சவால்கள் மற்றும் இராணுவத்தின் நிறுவன நலன்களில் பின்னணியில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பாகிஸ்தான் குறிப்பிடத்தக்க அரசியல் கொந்தளிப்பு, பொருளாதார நெருக்கடி மற்றும் சிவில் ராணுவ பதட்டங்களை எதிர்கொள்கின்றது. ராணுவ தலைவர்கள் தங்கள் நிலைப்பாட்டை வலுப்படுத்த முயலும் சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. பிரிவினவாத மற்றும் மத அடையாளத்தை வலியுறுத்துவதன் மூலம் பாகிஸ்தான் சித்தாந்த அடித்தளங்களில் பாதுகாவலராக ராணுவத்தை நிலைநிறுத்தும் போது உள்நாட்டு பிரச்சனையில் இருந்து திசை திருப்புவதை முனீர் நோக்கமாக கொண்டுள்ளார். இந்த அணுகுமுறை பாகிஸ்தானின் நன்கு ஆவணப்படுத்தப்பட்ட முறையை பின்பற்றுகிறது. அங்கு ராணுவ தலைவர்கள் அரசியல் நோக்கங்களுக்காக இன மற்றும் குறுங்குழுவாத பிளவுகளை ஏற்படுத்தியுள்ளனர். பாகிஸ்தானின் ராணுவம் மற்றும் உளவுத்துறை ISI சில சமயங்களில் அதன் பயன்பாட்டை சட்டப்பூர்வமாக்குவதற்காக இத்தகைய பிளவுகளை ஏற்படுத்தின என்பதை வரலாற்று சான்றுகள் காட்டுகின்றன. 1980களில் கராச்சியில் இனமோதல்கள் ராணுவ ஆட்சிக்கான நியாயத்தை தக்கவைக்க உளவுத்துறை அமைப்புகளால் வடிவமைக்கப்பட்டதாக பரவலாக நம்பப்பட்டது. காஷ்மீரை பாகிஸ்தானின் கழுத்து நரம்பு என்று முனீர் வலியுறுத்துவது இந்தியாவை நோக்கிய வேண்டுமென்றே உருவாக்கப்படும் புவிசார் அரசியல் மூலோபாயத்தை பரிந்துரைக்கிறது. இது இந்தியாவுக்கு எதிரான ஒரு பெரிய சமச்சீரற்ற மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக காஷ்மீரில் தீவிரவாதத்தை ஆதரிப்பதை உள்ளடக்கியது.
கடந்த காலங்களில் ஜியா உல் ஹக்கின் மோசமான இரத்தப்போக்குக்கு முனீர் புத்துயிர் கொடுக்கக்கூடும் என்று உளவுத்துறை வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. பஹல்காம் தாக்குதலுக்கு சற்று முன் அவரது உரையின் நேரம் இந்த மதிப்பீட்டிற்கு தொந்தரவான சூழலை சேர்க்கிறது. இது காஷ்மீர் மீதான பாகிஸ்தானின் பிராந்திய உரிமைகோளர்களை வலுப்படுத்தும் நோக்கம் கொண்டது. அதே கோட்பாடு பாகிஸ்தானுக்குள் உள்ள தீவிரவாத கூறுகளுக்கு ஊக்கம் அளிக்கிறது, தீவிரவாத இயக்கங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கிறது மற்றும் இந்தியாவுடன் ராஜதந்திர அழுத்த புள்ளிகளை உருவாக்குகிறது. முனீர் காஷ்மீர் பிரச்சனையை எல்லைக்கு உட்பட்ட கருத்து வேறுபாட்டிலிருந்து இருத்தலையில் மதமோதலாக உயர்த்தி சமரசத்தை மிகவும் கடினமாக்குகிறார். மேலும் தீவிர நடவடிக்கைகளை நியாயப்படுத்துகிறார். இந்து முஸ்லிம் வேறுபாடுகளை வலியுறுத்துவதன் மூலம் அவர் பல நோக்கங்களை ஒரே நேரத்தில் அடைய முயல்கின்றார். அவை உள்நாட்டு அதிகாரத்தை ஒருங்கிணைத்தல், இராணுவ அதிகாரத்தை சட்டப்பூர்வமாக்குதல், உள் சவால்களிலிருந்து திசை திருப்புதல், அரசு சார்பற்ற நபர்களுக்கு ஆதரவை காட்டுதல் மற்றும் இந்தியா மீது அழுத்தம் பிரயோகித்தல். அப்படி ஒரு நபர் இப்போது எங்கே என்ற கேள்வி மர்மம் நிறைந்த ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது.